12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.9 ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல 21 இலிருந்து 25 வரையிலான வினாக்களுக்கான தீர்வை இத்தொகுப்பில் பார்க்கலாம். வினா எண் 21 dy by dx சமம் x plus y plus 1 by x plus 1 எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் தொகையீட்டு காரணியை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாடானது dy by dx equal to x plus y plus 1 by x plus 1 ஆகும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாட்டில் நம்ம எந்த அமைப்பில் எழுதலாம்னா dy by dxன்னு இருக்கிறதுனால dy by dx plus py சமம் q என்ற அமைப்பில் மாற்றி அமைக்கலாம். dy by dx plus py சமம் q என்ற அமைப்பில் மாற்றி அமைக்கும் பொழுது y உறுப்பை இடதுபுறம் கொண்டு வந்துடலாம். அப்படி y உறுப்பை இடதுபுறம் கொண்டு வரதுக்காக வலதுபுறம் இருக்கக்கூடிய மதிப்பை அதாவது x plus y plus 1 by x plus 1 நம்ம இரண்டு உறுப்புகளாக பிரிக்கலாம். x plus 1 ஒரு உறுப்பாகவும் y ஒரு உறுப்பாகவும் தொகுதியில் பிரிக்கும் பொழுது x plus 1 by x plus 1 plus y by x plus 1 இரு பகுதிகளாக பிரிச்சிட்டோம்னா இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா மதிப்பு 1. இப்போ dy by dx equal to 1 plus y by x plus 1 என அமையும். dy by dx plus y இடதுபுறம் வரப்ப minus y by x plus 1 சமம் 1 என அமையும். இதில் p என்பது yயின் கெழுவாகும். yயின் கெழு என்ன இருக்கு minus x plus 1. q என்பது வலதுபுறம் இருக்கக்கூடிய மாறிலி மதிப்பு 1. தொகையீட்டு காரணி கணக்கிடுறோம் அப்படின்னா தொகையீட்டு காரணி p என்பது தொகையீட்டு காரணி தான் கேட்கப்பட்டுள்ளது. e பவர் இன்டகிரல் p dx e பவர் இன்டகிரல் p இன் மதிப்பானது minus 1 by x plus 1 into dx மைனஸ் குறிய வேணா வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா e பவர் மைனஸ் ஆஃப் இன்டகிரல் x 1 by x plus 1 into dx. இதை மடக்கையை வச்சு எழுதுறோம்னா பகுதியோட வகையீடு நமக்கு தொகுதியில் இருந்தது அப்படின்னா தான் மடக்கையை வச்சு எழுத முடியும். e பவர் மைனஸ் எக்ஸ் பகுதி மதிப்பு எக்ஸின் வகையீடு 1 என்ற மதிப்பின் வகையீடானது 0 ஆகும். எனவே பகுதியில் 1ன்னு இருக்கிறதுனால லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1ன்னு எழுதிடலாம். இந்த லாகு ஈயும் கேன்சல் பண்ணுறதுக்காக முன்னாடி இருக்கக்கூடிய மைனஸை நம்ம அடுக்குக்கு கொண்டு போகும் பொழுது இ பவர் லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 மைனஸ் 1 என அமையும். ஈயு லாகு கேன்சல் ஆயிடுச்சுன்னா மதிப்பானது எக்ஸ் பிளஸ் 1 மைனஸ் 1 அடுக்கில் மைனஸ் 1 என அமையும் பொழுது 1 பை எக்ஸ் பிளஸ் 1 என எழுதிக்கலாம். கீழே பகுதிக்கு கொண்டு வந்துட்டு இது எந்த ஆப்ஷனில் அமைந்துள்ளதுன்னா ஆப்ஷன் 1 பை எக்ஸ் பிளஸ் 1 என்பது சரியான மதிப்பு ஆகும். அடுத்து 22ஆம் கணக்கு பார்க்கலாம். ஏதேனும் ஒரு வருடம் Tயில் உள்ள Pயின் பெருக்க வீதமானது மக்கள் தொகைக்கு விகிதமாக அமையும் எனில் பின்னர் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்கள்ல எது சரியான மதிப்பு என கேட்கப்பட்டுள்ளது. ஏதேனும் ஒரு வருடம் Tயில் உள்ள Pயின் பெருக்க வீதம் Tயை பொறுத்த பெருக்க வீதம் எனும் பொழுது dp by dtன்னு குறிப்பிடலாம். அது மக்கள் தொகைக்கு விகிதமாக அமைந்துள்ளது என கொடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகையின் எண்ணிக்கை Pன்னு எடுத்துட்டோம்னா dp by dt proportional to Pன்னு கொடுக்கலாம். இந்த ப்ரொபோர்ஷனலை நாம் விகிதமாக அமைந்துள்ளதை ஈக்குவல்ட்டுக்கு மாற்றும் பொழுது மாறிலி மதிப்பு கேவால பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா கேபின்னு கொடுக்கலாம். P மற்றும் dtயை dp மற்றும் dtயை தனித்தனியாக பிரிக்கும் பொழுது வலதுபுறம் இருக்கக்கூடிய P இடதுபுறம் வரப்ப வகுத்தல்ல வந்துடும். k இன்டூ dt வலதுபுறம் போறப்ப பெருக்கல்ல போயிடும். இன்டகிரல் dp by p இன்டகிரல் கேவை வெளியில் எடுத்துறோம் இன்டூ dt 1 by p அப்படிங்கும் பொழுது மதிப்பு log p k இன்டூ dtயை தொகைப்படுத்தும் பொழுது வகையீடு தொகையீடு கேன்சல் ஆயிடுச்சுன்னா t என அமையும். log cன்னு கொடுத்துடலாம் பிளஸ் log c. லாக் உறுப்புகள்ல ஒரு புறம் வைக்கும் பொழுது log p வலதுபுறம் இருக்கக்கூடிய பிளஸ் log c இடதுபுறம் வரப்ப மைனஸ் log c என அமையும் ஈக்குவல் டு kt. log p மைனஸ் log c என அமைந்துள்ளது. மடக்கையின் வகுத்தல் விதியை பயன்படுத்திட்டு log ஆஃப் p by c என எழுதிடலாம் சமம் kt. மடக்கையை கேன்சல் பண்ணுறதுக்காக இருபுறமும் எக்ஸ்பொனன்ஷியல் எடுத்துட்டோம்னா p by c ஈக்குவல் டு e பவர் kt என அமையும். c வலதுபுறம் கொண்டு வரப்ப c இன்ட்டு e பவர் kt. p ஈக்குவல் டு c இன்ட்டு e பவர் kt என்பது ஆப்ஷன் 1 அமைந்துள்ளது. ஆப்ஷன் 1 சரியான தீர்வு ஆகும். அடுத்து 23ஆம் கணக்கு பார்க்கலாம். T எனும் நேரத்திற்கு பிறகு மீதமுள்ள ஒரு பொருளின் அளவு P ஆகும். பொருள் ஆவியாகும் வீதமானது அந்நேரத்தில் மீதமிருக்கும் பொருளின் அளவிற்கு விகிதமாக அமைந்துள்ளது எனில் பின்னர் தேவையான மதிப்பு எது என கேட்கப்பட்டுள்ளது. ஒரு பொருள் ஆவியாகும் பொழுது பொருளின் அளவு குறையும்.
எனவே இதற்கான விகிதமானது dp/dt நேரத்தை பொறுத்து மாறுகிறது. எனவே dp/dtன்னு கொடுக்கலாம், ப்ரொபோர்ஷனல் டு pன்னு கொடுக்கிறோம். இதை ஈக்குவல்ட்டுக்கு மாற்றும் பொழுது dp/dt ஈக்குவல் டு பொருளின் அளவு குறைகிறது என்பதால் இங்கே மாறிலியில -kpன்னு இதை கொடுத்துடலாம், -kpன்னு கொடுக்கலாம். இப்போ பியை தனியா டிடியை தனியா பிரிக்கும் பொழுது dp/p கீழே வகுத்தல்ல கொண்டு வந்துடுறோம். -k இன்ட்டு dt வலதுபுறம் போறப்ப பெருக்கல்ல போயிடும். தொகைப்படுத்தி வகையீட்டை கேன்சல் பண்றோம். 1/p இன் தொகையீடானது log p, வலதுபுறம் மைனஸ் குறி அப்படியே வச்சுட்டு -k இன்ட்டு dt இன் தொகையீட்டு மதிப்பு t, மாறிலி மதிப்பு ஆட் பண்றப்ப log cன்னு கொடுத்துடலாம். log c இடதுபுறம் வரும் பொழுது -log c சமம் -kt. வகுத்தல் விதியை பயன்படுத்தும் பொழுது log of p/cன்னு குறிப்பிடுறோம். -kt மடக்கையை கேன்சல் பண்றதுக்காக எக்ஸ்பொனென்ஷியல் எடுக்கும் பொழுது p/c ஈக்குவல் டு e⁻−kt. c வலதுபுறம் கொண்டு வந்து வைக்கும் பொழுது c இன்ட்டு e⁻−kt. இங்க கவனிக்கத்தக்கது என்ன அப்படின்னா, ஆவியாகும் பொழுது பொருளின் அளவு குறைவதால் எதிர்குறியில நாம அளவை எடுத்துக்கிறோம். எனவே தேவையான தீர்வு ஆப்ஷன் 2 அமைந்திருக்கக்கூடிய p = c e⁻−kt என்பது சரியான சமன்பாடாகும். அடுத்து 24ஆம் கணக்கு பார்க்கலாம். dy/dx = ax + 3/2y + f எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு ஒரு வட்டத்தை குறிக்குமானால் a இன் மதிப்பு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாடானது dy/dx = ax + 3/2y + f என கொடுக்கப்பட்டுள்ளது. இச்சமன்பாட்டில் y மற்றும் x உறுப்புகளை தனித்தனியாக பிரித்து எழுதலாம். வலதுபுறம் இருக்கக்கூடிய 2y + f இடதுபுறம் வரப்ப பெருக்கல்ல வந்துடும். 2y + f × dy, ax + 3 dx வலதுபுறம் போறப்ப பெருக்கல்ல வந்துடும். வகையீட்டை கேன்சல் பண்றதுக்காக இருபுறமும் சமன்பாட்டை தொகைப்படுத்தலாம். 2y × dy எனும் பொழுது 2 மாறிலி அப்படியே இருக்கும். y வகைப்படுத்தும் பொழுது x⁻n இன் தொகையீட்டு சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம். x⁻n+1/n+1 ஆகும். இப்போ y-1 + 1/1 + 1 எனும் பொழுது y²/2. f × dy எனும் பொழுது f மாறிலி அப்படியே வச்சுட்டு dy தொகைப்படுத்தும் பொழுது வகையீடு கேன்சல் ஆயிடுச்சுன்னா y அமையும். வலதுபுறம் a × x தொகைப்படுத்தும் பொழுது x²/2 + 3 × dx எனும் பொழுது 3 × x தொகைப்படுத்தி முடிச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மாறிலி மதிப்பு c கூட்டிடலாம். 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதம் அமைந்திருக்கக்கூடியது y² + fy சமம் ax²/2 + 3x + c. இடதுபுற மதிப்பை வலதுபுறம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இடதுபுறம் 0 ஆயிடும். ax²/2 +y² உறுப்பு வலதுபுறம் போறப்ப -y² அமையும். அடுத்து x உறுப்பு எழுதிக்கிறோம் 3x, y உறுப்பு -fy அமையும், +c இருக்கு. இருபுறமும் சமன்பாட்டை மாற்றி அமைச்சிட்டோம் அப்படின்னா ax²/2 -y² + 3x -fy + c சமம் 0 ஆகும். வட்டத்தின் பொது வடிவ சமன்பாட்டுடன் ஒப்பிடும் பொழுது இது வட்டத்தை குறிப்பதாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு வட்டத்தின் பொது வடிவ சமன்பாட்டில் எப்பவுமே x²-இன் கெழுக்களோ y²-இன் கெழுக்களோ சமமாகத்தான் அமையும். எனவே இச்சமன்பாட்டில் இருக்கக்கூடிய x²-இன் கெழு a/2, y²-இன் கெழுவானது -1. இது இரண்டும் சமமாக அமைஞ்சது அப்படின்னா தான் அது ஒரு வட்டமாக அமையும். எனவே a இன் மதிப்பு வேணுங்கிறப்ப 2 வலதுபுறம் போறப்ப பெருக்கல் ஆயிடுச்சுன்னா 1 × 2 2 - 2. தேவையான a இன் மதிப்பு ஆப்ஷன் 2 அமைந்திருக்கக்கூடிய -2 ஆகும். அடுத்து 25ஆம் கணக்கு பார்க்கலாம். y = f(x) எனும் வளைவரையில் ஏதேனும் ஒரு புள்ளி இடத்து சாய்வு dy/dx = 3x² என கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வளைவரையானது -1, 1 என்ற புள்ளி வழியாக செல்கிறது எனில் வளைவரையின் சமன்பாடு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. அப்ப வகையீட்டை கேன்சல் பண்ணிட்டு முதல்ல தீர்வு என்னான்னு கணக்கிடலாம். வினாவில் அமைந்திருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாடு dy/dx என்பது 3x². x மற்றும் y உறுப்புகளை தனித்தனியாக பிரிக்கும் பொழுது dy இடதுபுறம் வச்சுட்டு dx வலதுபுறம் கொண்டு வரப்ப 3x² × dxன்னு கொடுக்கலாம். இருபுறமும் தொகைப்படுத்தும் பொழுது வகையீடு கேன்சல் ஆயிடும். 3 என்பது மாறிலி மதிப்புங்கிறனால வெளியில் எடுத்துட்டு x² மட்டும் தொகைப்படுத்தலாம். dy தொகைப்படுத்தும் பொழுது தொகையீடு கேன்சல் ஆயிட்டு y வரும். 3 × x² தொகைப்படுத்தும் பொழுது x⁻n + 1/n + 1, அப்ப x⁻3/3 என அமையும். வகைப்படுத்தும் பொழுது மாறிலி c கூட்டிக்கலாம். 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா தேவையான சமன்பாடானது y = x³ + ce.
இந்த சமன்பாடானது -1, 1 என்ற புள்ளி வழியாக செல்வதாக கொடுக்கப்பட்டுள்ளது. -1, 1 என்ற புள்ளியை பிரதியிடும் பொழுது y-க்கு பதிலாக 1, x-க்கு பதிலாக -1^3 + ce. 1 = -1 3 முறை பெருக்கும் பொழுது -1ன்னு வரும். -1 இடதுபுறம் வரப்ப +1ன்னு வரும். 1 + 1 = ce. c-யின் மதிப்பானது 2. அப்போ c-யின் மதிப்பை சமன்பாட்டில் பிரதியிட்டுட்டோம் அப்படின்னா தேவையான தீர்வு y = x³ + 2. x³ + 2 என்பது எங்க அமைஞ்சிருக்குதுன்னா ஆப்ஷன் 1 நமக்கு சரியான மதிப்பு ஆகும். ஆப்ஷன் 1ல் இருக்கக்கூடிய y = x³ + 2 என்பது தேவையான தீர்வு. தேங்க்யூ.